தமிழகத்தில் திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்ததும் அமல்படுத்தப்படும் என்று கடலூரில் நடைபெற்ற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பேரணியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்தார். விவசாய தொழிலாளி அவளுக்கு விலையில்லா கறவை மாடு, விலையில்லா ஆடு, விலையில்லா கோழி எல்லாமே நிறுத்திட்டாங்க. இதுல என்ன பாவம் செஞ்சாங்க? ஏழைகள், கிராமத்திலே வாழுகின்றவர்கள் இரவென்றும் பகலென்றும் மழையும் வெயிலையும் பொருட்படுத்தாம இந்த வெயில்ல உழைக்கின்ற அந்த பெண் தொழிலாளிகளுக்கு மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி மலர்ந்தவுடன் அந்த ஏழை பெண் தொழிலாளிகளுக்கு விலையில்லா கரையபாடுகள் கொடுக்கப்படும், ஆடுகள் கொடுக்கப்படும். நீ எதை நிறுத்தினியோ அதெல்லாம் நான் கொடுப்போம். அதிமுக ஆட்சியில மக்கள் நலன் சார்ந்த திட்டத்தை நிறுத்தினதை மீண்டும் தொடருவோம். தாலிக்கு தங்கம், அது என்ன உனக்கு கஷ்டமா இருந்தது? இன்றைக்கு திருமண வயது அடைகின்ற பொழுது பொருளாதார சூழலின் காரணமா திருமணம் தடைபடுகிறது. ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் உரிய நேரத்தில் திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக அம்மா அற்புதமான திட்டத்தை கொண்டாந்தாங்க. 25,000 50,000 திருமண உதவி திட்டம். தாலிக்கு தங்கம் 1 பவுன் கொடுத்தோம். கொடுத்தங்களா இல்லையே? சொல்லுமா. இப்ப நிறுத்திட்டாரு. இது நியாயமா? ஏழைகள் என்ன பாவம் செஞ்சாங்க? எங்க மேல கோபம் இருந்தா நீங்க பேசுங்க. ஆனா ஏழைகளை கொடுக்கின்ற திட்டத்தை ஏன் நிறுத்துறீங்க? மீண்டும் அம்மாவுடைய அரசு மலர்ந்தா இந்த திட்டம் தொடரும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த கடலூர் மாவட்டம் வேளாண் பெருமக்கள் இறந்த மாவட்டம். அதை நம்பி விவசாயி இருக்கிறாங்க, விவசாய தொழிலாளி இருக்கிறாங்க. இந்த ஆட்சி வந்த பிறகு விவசாயிக்கு ஒன்றும் செய்யல, விவசாய தொழிலாளிக்கு ஒன்றும் செய்யவில்லை. விவசாயிகளுக்கு 2 முறை தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விவசாய தொழிலாளிக்கு பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம். உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் உதவித்தொகை கொடுத்தோம். இந்த ஆட்சியில் அதையெல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி மலர்ந்த பிறகு பசுமை வீடுகள் ஏழைகள் தேடி குடிசையை தேடி தட்டி கொடுக்கப்படும். அதிமுக ஆட்சி. அம்மா இருக்கும் போது தானே புயல் வந்தது, கடுமையா சேதம். சாதாரண குடிசையில் வாழ்கின்ற மக்கள் குடிசையெல்லாம் காத்து தூக்கிட்டு போயிட்டு அம்மா பார்த்தாங்க. கடலூர் மாவட்டம் குடிசையில்லா மாவட்டமாக உருவாக்கப்படும் என்று அறிவித்து 1000 கோடி கொடுத்து கிட்டத்தட்ட 90,000 வீடுகள் ஏழைகளுக்காக கட்டி கொடுக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஏழைகள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கிறார்களோ, மக்கள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கிறார்களோ அப்பொழுது ஓடோடி வந்து உதவி செய்கின்ற அரசாங்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசும் இருந்தது என்பதை நேரத்தில் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, ஸ்டாலின் போற பக்கம் பேசுறார். நான் 1000 ரூபாய் கொடுத்துட்டேன், 1000 ரூபாய் கொடுத்துட்டேன். எங்க 1000 ரூபாய் கொடுத்த? 28 மாசம் நாங்க போராடினோம். தேர்தல் நேரத்தில் அனைத்து குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்பேன் என்று உறுதிமொழி கொடுத்து பெண்கள் ஓட்டுகளை பெற்று ஆட்சிக்கு வந்தீங்க. ஏன் நிறைவேற்றல? 28 மாசம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் ஸ்டாலினை வற்புறுத்தி கேட்டுக்கிட்டேன். எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் பேசுகின்ற பொழுதெல்லாம் பெண்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து ஏன் இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கல? கொடுத்தப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற நாங்க பேசணும். அதிமுக பொதுக்கூட்டத்தில் முழுவதும் பேசணும். பத்திரிகையில வெளிப்படுத்தினோம், ஊடகத்தில் வெளிப்படுத்தணும், அறிக்கை வாயிலாக வெளிப்படுத்தணும். கொடுக்கவே இல்லை. 28 மாதம் கழிச்சு தொடர்ந்து பேசுகிற காரணத்தினால ஏதாவது பெண்கள் இடத்திலிருந்து எதிர்ப்பு வந்து விடுவோம் என்று அஞ்சி அப்புறம் தான் கொடுத்தான். பெண்களுக்கு இறக்கப்பட்டு கொடுக்கல, நாங்க வற்புறுத்ததுனாலதான் உங்களுக்கு 28 மாசம் கழிச்சு அந்த 1000 ரூபாய் கொடுத்த முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அது மட்டும் இல்ல, இப்போ சொல்றார் விட்டு போனவர்களுக்கு விதியை தளர்த்தி மேலும் 30 லட்சம் பேர் கொடுக்கறாங்க. எதுக்கு கொடுக்கிறாரு? திமுக மக்களிடத்தில் செல்வாக்கு இழந்துட்டாரு. அடுத்த ஆண்டு இன்னும் 8 மாசம் தான் இருக்குது. இந்த 8 மாசத்துக்கு பணத்தை கொடுத்து
இந்த 30 லட்சம் குடும்பத்தில் இருக்கிற வாக்குகளை பெற்று திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும், கொள்ளையடிக்கணும். இப்படி ஏமாற்று வேலை செஞ்சு 52 மாதம் கழித்து இப்பொழுது 30 லட்சம் பேரை நாங்கள் தேர்ந்தெடுத்து 1000 ரூபாய் மாசம் கொடுக்கிறேன்னு சொல்றீங்களே, இது நியாயமா? இது மக்களை ஏமாற்றுவது இல்லையா? மக்களுக்கு இறக்கப்பட்டு கொடுக்கல, மக்கள் நன்றாக அந்த குடும்ப தலைவி குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கல. அடுத்த ஆண்டு வருகின்ற தேர்தலுக்கு முன்கூட்டியே மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுத்து அந்த ஓட்டுகளை பெறுவதற்காக கவர்ச்சிகரமா அறிவிப்பு கொடுத்து தந்திரமா ஓட்டுகளை பெற இருக்கிறாங்க. உஷாரா இருங்க. திமுக ஆட்சியில் தமிழகத்தின் கடன் சுமை அதிகரித்து விட்டது என்றும் வீட்டு வரி மின் கட்டணத்தை உயர்த்திவிட்டார்கள் என்றும் கடலூரில் நடைபெற்ற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பேரணியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். இன்றைக்கு திரு ஸ்டாலின் வருவதற்கு முன்பாக 73 ஆண்டு காலம் எல்லா அரசாங்கம் நடந்தது. காங்கிரஸ் ஆட்சி, திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, மீண்டும் திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, மாறி மாறி ஆட்சி செய்தகள். 73 ஆண்டு காலத்தில் 5,18,000 கோடி தமிழ்நாட்டுடைய கடன் 2021ஆம் ஆண்டு. அதிலிருந்து திரு ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு இந்த 4 வருஷத்துல கடன் வாங்கினது 4,38,000 கோடி கடன் வாங்கியிருக்கார். 4 வருஷத்துல 4,38,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாருங்க. இந்த ஆண்டு 25-26ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருவதற்குள்ள 1 லட்சம் கோடி கடன் வாங்குவதாக திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. அப்படின்னா 5,38,000 கோடி 5 வருஷத்துல கடன் வாங்கி இந்தியாவிலேயே கடன் வாங்குதல முதல் மாநிலம். கடன் வாங்குதல இதுக்காக கூட ஆட்சி கொடுத்தாங்க. இதுக்காக ஆட்சி கொடுத்தாங்க. பிறக்கிற குழந்தைக்கு முதலானது 1 லட்சம் கடன். குழந்தை பிறக்கும் போது கடனோடு தான் பிறகுது. இப்படி கடன் மேல் கடன் வாங்கி மக்கள் மீது வரி சுமத்தி தான் இந்த கடனை திருப்பி அடைக்க முடியும். கடன் கொடுக்கணும் சாதாரண கடன் கொடுப்பது கிடையாது. உலக வங்கி பல்வேறு நாடுகள் இருந்து கடன் வாங்கி திட்டங்களை செயல்படுத்துறோம். அதற்கு வட்டி கட்ட வேணும், வாங்கின பணத்தை திருப்பி செலுத்த வேணும். எப்படி பண்ண முடியும்? ஏற்கனவே 5,18,000 கோடி கடன். இப்போ 5 வருஷம் நிறைவு பெறுகிற பொழுது 5,38,000 கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எவ்வளவு? கிட்டத்தட்ட 10,46,000 கோடி என்று கருதுறேன். இப்படி கடன் மேல் கடன் வாங்கி நாட்டு மக்களை கடனிலே தத்தளிக்க விட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம். இது தேவையா? தேவைங்களா? இப்போ இந்த கடலூர் நகரத்தில் இதுக்கெல்லாம் வரி போட்டார். வீட்டுக்கு 100% வரி. 1000 ரூபாய் வீட்டு வரி கட்டினா இப்ப 2000 ரூபாய் கட்டணும். இங்க இருக்கிற கடைக்கு திமுக அண்ணா திமுக ஆட்சியில் 1000 ரூபாய் கடை வரி இருந்தா 180% உயர்த்தி 2,500 ரூபாய் கட்ட வேணும். கரண்ட் பில், கரண்ட் தொட்டா தான் ஷாக் அடிக்கும். கரண்ட் பில்ல கேட்டாவே ஷாக் அடிக்குது. திமுக ஆட்சியில் 52% கரண்ட் பில் உயர்ந்துட்டது. வருஷம் 5% கரண்ட் சார்ஜ் உயர்த்தப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து 2 வருஷமா கரண்ட் சார்ஜ் 10% உயர்த்திட்டீங்க. இப்படி ஆட்சிக்கு வந்த பிறகு மக்கள் மீது மிகப்பெரிய சுமை சுமத்திட்டு இருக்கிறீங்க. குடிநீர் வரி போதாதுக்கு குப்பை வரியும் போட்டார். குப்பைக்கு கூட வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். இந்த அரசாங்கம் வேணுங்களா? மக்களை துன்பப்படுத்துகின்ற அரசாங்கம் தேவையா? அப்புறம் தேர்தல் நேரத்தில் சொன்னாரு, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா கிராமப்புறத்தில் 100 நாள் வேலை திட்டத்தை 180 நாளாக உயர்த்தப்படும். அதில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு ஊதியம் உயர்த்த வழங்கப்படும் சொன்னாங்க. இப்போ ஏற்கனவே 100 நாள் வேலை செய்து வந்த அந்த தொழிலாளர்களுக்கு நாட்கள் குறைக்கப்பட்டு 50 நாட்கள் ஆகிட்டார். 100 நாள் கிடைத்திட்டு வந்த அந்த வேலை இப்ப 50 நாள் தான் கிடைக்குது. இதுதான் திமுக. சொன்னதை செய்யவே மாட்டாங்க. மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதிலே விஞ்ஞான மூளை படைத்த ஒரே கட்சி திமுக கட்சி, திமுக தலைவர். இன்னொன்னு சொல்றாரு, திமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டாந்துட்டாங்க. தினம் வருவார், அப்படி கோட் சூட் போட்டு வருவார். அப்படியே பத்திரிகையில் வரும், ஊடகத்தில் வரும்,
ஒரு பேரை வைப்பாரு, அதோட முடிஞ்சு போச்சு. ஒரு திட்டத்தை அறிவிப்பார், அதுக்கு ஒரு குழு போட்டுருவார். இது வரைக்கும் 52 குழு போட்டிருக்கார். 52 திட்டத்தை அறிவிச்சு 52 குழு போட்டு அந்த குழு போட்டா அதோட முடிஞ்சு போச்சு. இப்படி அவல ஆட்சி செய்கின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். இதெல்லாம் எதற்காக சொல்லி என்றால் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இன்றைக்கு குடிமராமத்து திட்டத்தை கூட ஏரி குளம் குட்டை அனைத்து பகுதியிலும் தூர் வாரப்பட்டது. முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்போடு அந்த ஏரி குளம் குட்டையில அழுகின்ற வண்டல் மண் விவசாயியுடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்திட்டது. ஒன்று ஏரி ஆழப்படுத்தப்பட்டது, மற்றொன்று விவசாயியுடைய நிலம் பண்படுத்தப்பட்டு விளைச்சல் அதிகமாக கிடைச்சது. இப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டாந்தோம், அதையும் கைவிட்டுட்டாங்க. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.